வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டார் எலக்ட்ரானிக் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் தான். எலக்ட்ரானிக் டைப்பு, டிஸ்பிளே டைப்பு. டிஸ்பிளேயில் வந்து வோல்டேஜ்லாம் வரும். இதோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் காட்ட மாட்டேங்குது. அவுட்புட் வோல்டேஜ் வந்து காட்ட மாட்டேங்குது. இது வந்து ஸ்டார்டிங்கில் வோல்டேஜ் காட்டிக்கிட்டு இருந்தது, இப்போ வந்து வோல்டேஜ் காட்ட மாட்டேங்குது, ஒழுங்காக அவுட்புட் கொடுக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறது தான் எரரு. என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இது வந்து சிடி காயில், ஓவர் கரண்ட்டான ட்ரிப் ஆகிறதுக்கான காயில் லைனு பாருங்கள். அவுட்புட் வோல்டேஜே காட்டல, 000 தான் வருது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்புட் வோல்டேஜ்லேருந்து இன்புட் வோல்டேஜ்லேருந்தும் 2 ரெசிஸ்டன்ஸ் மூலியமாக தான் வந்து கனெக்ட் ஆகி மைக்ரோ கண்ட்ரோலருக்கு போவோம். அதை நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு சின்ன பம்பு ஒன்று கனெக்ட் பண்ணி ஓட்டுறேன். அப்போயும் ஆனால் எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை, இதாக காட்ட மாட்டேங்குது. வோல்டேஜ் ரொம்ப 270க்கு மேலே வருது அவுட்புட் வோல்டேஜ். செக் பண்ணுங்க பாருங்கள். இந்த லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் அவுட்புட் லைனு. அவுட்புட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக உள்ளே வந்துட்டு இந்த வேரியாக்கு வேரியபிள் ரெசிஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க, ப்ரீசெட்னு சொல்லுவோம். அது மூலியமாக வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அதோட சிக்னல் போகுது. ஆக்சுவலாக இந்த ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். இதில் ஃபுல்லாகவே வந்து எனாமல் கொடுத்துருக்காங்க. லைட்டாக கொஞ்சம் ரப் பண்ணிவிட்டு பண்ணால் தான் பாருங்கள் காட்டுது. 362 கிலோ ஓம்ஸ் காட்டுது. ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்குது. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இன்புட் வோல்டேஜில் ஒன்று. லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதும் இது தான். இதுலேருந்து போகிற அவுட்புட்டை வச்சு தான் இது கண்ட்ரோல் பண்ணோம். இங்கே பாருங்கள், 364 ஓம்ஸ் கிலோ ஓம்ஸ் கரெக்டாக காட்டுது. ரெண்டுமே நல்லாயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே நல்லாயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் போட்டிருக்க ஒரு வேரியபிளில் தான் ப்ரீசெட் சொன்ன வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அது 47Kல போட்டிருக்காங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது திருப்பி சால்ட்ரிங் பண்ணிடலாம். இப்போ அந்த ப்ரீசெட்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாருங்கள், இந்த ப்ரீசெட் தான் அது. எவ்வளோ பிளாக் ஆகிட்டு இருக்குது பாருங்கள், ரொம்ப ஓல்ட் ஆகிடுச்சு. இப்போ அது ரெண்டுமே வந்து நமக்கு ஃபெயிலியராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்து செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மிடிலுக்கும் இதில் கையை வச்சு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் காட்டும், மெகா ஓமில். அதனால் கையை வைக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், எதுவுமே காட்டலை, எந்த ஒரு வேல்யூமே காட்டலை. பாருங்கள், இதில் சென்டர் பாயிண்ட் அதனால காட்டுது. இப்போ இது ரெண்டுத்துலேயும் வச்சோம்னா இது எவ்வளோ கிலோ ஓம்ஸுங்கிற ரெசிஸ்டர் எவ்வளோ கிலோ ஓம்ஸுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரண்ட்டில் ரெண்டுத்தையும் வச்சிங்கன்னா இது புதுசு பாருங்கள். 47K போட்டிருந்தாங்க, அதே வந்து 50K வாங்கியிருக்கேன். 47 கிடைக்கல, அதுக்கு பதிலாக 50K போடலாம். ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பாருங்கள், பழசு வந்து 47K அது. பாருங்கள், போட்டிருக்கு பாருங்கள் 47Kன்னு. கொஞ்சம் பிளாக்காக இருக்கிறதுனால சரியாக தெரில. 47K. 2 வேரியபிள் ரெசிஸ்டருமே ரெண்டுமே வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ப்ரீசெட்னு சொல்லுவாங்க. இதில் ப்ரீசெட் ரெண்டுமே போயிருக்கு. இப்போ நான் அந்த ப்ரீசெட் ரெண்டுமே சால்ட்ரிங் பண்ணிட்டேன். சால்ட்ரிங் பண்ணிட்டு மிடில் இருக்குது, ரெண்டுமே சென்டரில் வச்சுருக்கேன். இப்போ பொதுவாக சென்டரில் தான் எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் வோல்டேஜ் வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ட்ராக்கு கட் ஆகிடுச்சு, அதுக்காக ஒயர் போட்டு ஒரு ஜம்பர் ஒன்று போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது செக் பண்ணி பார்த்ததில். வாங்க இப்போ ஆன் பண்ணி எப்படி வோல்டேஜ் வருது என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணிட்டேன். டைம் டிலே ஓடுது. டைம் டிலே பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ். உடனே ஆன் பண்ணதுனால எனக்கு மினிட்ஸ் ரொம்ப அதிகமாக போகுது. கொஞ்சம் லேட்டாக ஆன் பண்ணிங்கன்னா 10 செகண்ட்ஸ்க்குள்ளேயே வந்துடும். 10 செகண்ட்ஸ்க்குள்ளேயே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 செகண்ட்ஸ்லேருந்து வருது. இப்போ ஆன் ஆக போகுது. ஆன் ஆகிடுச்சு, அவுட்புட் வந்துடுச்சு. பாருங்கள், அவுட்புட் வோல்டேஜ் 249 காட்டுது. மீட்டரில் 249 காட்டுனுச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் எப்போவுமே மீட்டரை வச்சு ஒரு தடவை செக் பண்ணிங்க. ஏன்னா இதில் வர டிஜிட்டல் மீட்டரை விட வந்து நீங்கள் உங்கள் மீட்டரில் செக் பண்ணும்போது தான் வோல்டேஜ் கரெக்டாக காட்டும். இதை நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 205 காட்டுது. இந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாருங்கள், இந்த ப்ரீசெட் தான் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ப்ரீசெட்டு.
பாருங்கள், இதை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் ஆகிடும். பாருங்கள் 244. இதை நான் அவுட்புட் மீட்டரில் வச்சு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 270 கிட்ட காட்டுனுச்சு, ஹை வோல்டேஜ் காட்டுனுச்சு. 270 வோல்ட் அவுட்புட் கொடுத்தது. ஆனால் இதில் 250 வோல்ட் தான் காட்டுது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதை கூட பாருங்கள், மல்டிமீட்டர் இருக்குது. இதில் ஏசி வோல்டேஜ் செக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் 260 வோல்ட் காட்டுது, 263 வோல்ட் காட்டுது. ஆனால் இதில் 240 தான் காட்டுது, 247, 250 தான் காட்டுது. உங்களுக்கு இந்த மாதிரி வேரியேஷன் ஆகும். எப்போவுமே மீட்டரை வச்சு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிங்க அவுட்புட் வோல்டேஜ். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணுற லோ வோல்டேஜ் மாத்திரம் பாருங்கள். ரிலே அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், கிளிக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அட்ஜஸ்ட் ஆன பிறகு பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்போ அவுட்புட் கரெக்டாக வருது. இப்போ நான் மீட்டர் வச்சு செக் பண்ணுற மாதிரிங்க எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு. நமக்கு 203 காட்டுது, லோவாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 210, 216 வோல்ட் கரெக்டான வோல்டேஜ் வந்துக்கிட்டு இருக்குது அவுட்புட். இப்போ தான் கரெக்டான வோல்டேஜ் வருது. அதனால் இதே செட்டிங்ஸில் அப்படியே விட்டுறலாம். இப்போ நமக்கு மீட்ரு கரெக்டாக ஒர்க் ஆகுது, எல்லாமே கரெக்டாக ஒர்க் பண்ணுது. இப்போ லோடு கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், அந்த மோட்டரை கனெக்ட் பண்ணிவிட்டேன், மோட்ரு ஓடுது. பாருங்கள், வோல்டேஜ் கரெக்டாக காட்டுது, 203 அதே ரேஞ்சு காட்டுது. இப்போ நமக்கு இது ஓகே ஆகிடுச்சு, சரியாயிடுச்சு. இப்போ அந்த வேரியபிள் ரெசிஸ்டர் தான் ப்ராப்ளம். அது மாற்றினோன்னா, ப்ரீசெட் மாற்றினோன்னா சரியாயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றியாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். தேங்க்யூ நண்பர்களே, நன்றி. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.